Hi friends, welcome to Melis YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி அசத்தலான தக்காளி குருமா நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். நல்ல இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டுங்க. ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய் துருவலையும் போட்டுங்க. அதையும் போட்டு ஒரு 2-3 தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தாக்கா 2-3 தக்காளி போட்டுங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி, இல்லை புளிப்புள்ள தக்காளியாக போட்டுங்க. பெங்களூர் தக்காளின்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது, புளிப்புள்ள தக்காளி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் போட்டு இஞ்சி பூண்டும் தட்டி அதில் போட்டு அரைச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். அதுக்கு பிறகு வெங்காயமும் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் நம்ம வதக்கிறதுக்கு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் சோம்பு போட்டுங்க, ஒரு துண்டு கிராம்பு பட்டை போட்டுங்க, ஒரே ஒரு வெங்காயம் போட்டுங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கி வரும்போது 2 பச்சை மிளகாவையும் அதில் போட்டுங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் அதில் போட்டுருங்க. போட்டு அதையும் நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கி நல்லா கலர் மாதிரி வரும்போது நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன், சின்ன டீஸ்பூனாக இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுங்க. பெரிய டீஸ்பூனாக இருந்தால் 1/4 டீஸ்பூன் போட்டுங்க. சின்ன டீஸ்பூனாக இருந்தால் 1/2 டீஸ்பூன் போட்டுங்க. போட்டு அதையும் நல்லா சுருண்டு வதக்கி கொண்டு வாங்க. ஏன்னா எண்ணெயிலே போட்டால் கருகிடும். கொஞ்சம் வெங்காயத்தில் போட்டால் எல்லாம் அதில் ஒட்டி கருகாது. நல்லா வதக்கி அதையும் கொண்டு வாங்க. அது ஒரு தட்டில் 1 டீஸ்பூன் தனியாகவும், 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா அதையும் போட்டு நல்லா சிம்மில் வச்சுருங்க. தீயை நல்லா போட்டு வதக்கி எடுத்து வரும்போது நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காய் அதில் ஊற்றிடுங்க. தேங்காய், சோம்பு, தக்காளி, இஞ்சி பூண்டு அரைச்சிருக்கோம்ல, அதையும் அதில் ஊற்றிடுங்க. அதையும் நல்லா ஊற்றி அதுக்கு பிறகு நல்லா சைடில் நல்லதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா இந்த பச்சை வாசனை போன பிறகு அதுக்கு பிறகு நல்ல கலர் சுற்றி ஊற்றி விடுங்க. அதுக்கு பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் முதல்ல கொஞ்சம் உப்பு போடுங்க. இந்த டேஸ்ட்டுக்காக தான் நான் முதல்ல உப்பு போடுறேன். பிறகு உங்களுக்கு வேணும்னா எவ்வளோ நாளும் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். பிறகு டேஸ்ட்டு பார்த்து நீங்கள் உப்பு போட்டுங்க. அது நல்லா உப்பு போட்ட பிறகு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு சைடில் நல்லா அந்த உப்பு பிடிக்கட்டும். அதுக்கு பிறகு நீங்கள் மிக்சியை கழுவி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா சைடில் உள்ளதெல்லாம் நல்லா கிளறி விட்ட பிறகு அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க, ஒரு உடச்ச கல்லில் ஒரு மிக்சியில் ஒரு 2 டீஸ்பூன் பவுட்ரு பண்ணி வச்சுங்க. அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலக்கி வச்சுருங்க. கலக்கி வச்சு நல்லா தோசை மாவோட கூட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அது நல்லா கலக்கி அதில் அந்த இதில் ஊற்றி விட்ருங்க. குழம்பு நல்லா வற்றி வந்த பிறகு அதை தூக்கி உள்ளே ஊற்றிட்டு ஒரு செகண்டு தான் அதை அணைச்சிடணும். நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுன்னா கட்டி ஆகிடும் அந்த குழம்பு. 1 செகண்ட் அப்படி கிண்டி விட்டு ஒரு கொதி பபுள்ஸ் வந்த பிறகு அதை இறக்கி கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.